அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபைசல். ஹேவ் எ குட் டே. இப்போ பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இப்போ சாப்டரில் சொல்யூஷன்ஸ் ஆஃப் பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் டைப் 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதில் ஆல்ரெடி 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ 5வது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். டைப் 2ல் இந்த 5 ப்ராப்ளம் தான் முக்கியமான ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? ஸோ 5 ப்ராப்ளம் கூட நான் நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க, அதையும் நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 5th ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், solve d square minus 4d dash 4d dash square into z equal to e power 2x plus y. இங்க simply solve அப்படிதான் இருக்கு. அப்ப simply solve அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனும் கண்டுபிடிக்கணும், பர்டிகுலர் இன்டெகிரலும் கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சொல்யூஷன். முதல்ல காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதா இருந்தா ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். The auxiliary equation is d க்கு பதிலா m, d dash க்கு பதிலா 1. அப்ப என்ன ஆகும்? m ஸ்கொயர் மைனஸ் 4m1 4 into 1 ஸ்கொயர். z விட்டுறணும், ரைட் ஹேண்ட் சைடு 0 தான் எடுக்கணும். அப்ப சிம்பிளிஃபை பண்ணா m ஸ்கொயர் மைனஸ் 4m plus 4 equal to 0. சரியா? இப்ப இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சால்வ் பண்ணா மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 4 கிடைக்கணும், ஆட் பண்ணா மைனஸ் 4 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 4, ஆட் பண்ணா மைனஸ் 4. 2 2 ரெண்டுக்கும் மைனஸ் போட்டுக்கலாமா? மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 4 கிடைக்கும், ஆட் பண்ணா மைனஸ் 4 கிடைக்கும். அப்போ m minus 2 into m minus 2 equal to 0. அப்போ ரெண்டு ஃபேக்டரோட மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு 0. அப்போ எய்தர் எனி ஒன் மஸ்ட் ஈக்குவல் டு 0. m minus 2 equal to 0. அப்போ m equal to 2, m இது m1 இது m2 எடுத்தீங்களா? ரெண்டு ஒரே ரூட் இல்லையா? அப்போ என்னன்னு சொல்லிடலாம், நம்ம ரெண்டு ஒரே நம்பர். அப்போ m1 equal to m2 equal to 2 which is equal to m அப்படின்னு எடுத்துக்கலாமா? m. The roots are equal. The roots are equal. நமக்கு கிடைச்ச ரூட் வந்து ஈக்குவல் ரூட்ஸா இருந்ததுன்னா அதுக்கான காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்னது? Therefore காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு f1 of y plus mx plus ஈக்குவல்ங்கிறப்ப ரெண்டாவது டேர்ம்ல ஒரு x வந்துடும். f2 of y plus mx. சரியா? ஸோ அப்போ f1 of y plus m வந்து 2 தானே, 2x plus x into f2 of y plus 2x. அப்படி இதுதான் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். ஈக்குவல் ரூட்டா இருந்தா அந்த ரூட்டை நம்ம m அப்படின்னு எடுத்துக்குவோம். எடுத்துட்டு ஃபார்முலால f1 y plus mx plus x f2 y plus mx. சரி, ஸோ அப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. அடுத்து பர்டிகுலர் இன்டெகிரல். ரைட் ஹேண்ட் சைடில் ஈக்குவேஷன் ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு, ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய்னு சொல்லிட்டு. அதனால ஒரு பர்டிகுலர் இன்டெகிரல் தான் உண்டு. அப்போ என்ன சொல்லி பர்டிகுலர் இன்டெகிரல் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கணும். சரிங்களா? பர்டிகுலர் இன்டெகிரல் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டி ஸ்கொயர் 4d d dash 4d dash ஸ்கொயர் into e பவர் 2x பிளஸ். சரிங்களா? இப்போ x ஓட கோஎஃபிஷியன்ட் 2, y ஓட கோஎஃபிஷியன்ட் 1. அப்ப என்ன செய்யணும்? d 2 ஆல ரீப்ளேஸ் பண்ணணும், d dash 1 ஆல ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் d equal to 2, d dash equal to 1. So என்ன ஆகும்? Therefore pi equal to 1 by d க்கு பதிலா 2 ஸ்கொயர் minus 4 into 2 into 1 plus 4 into 1 square into e power 2x plus 1. e power 2x plus 1 விட்டுறக்கூடாது, கடைசியும் போட்டே இருக்கணும். 1 by 2 square 4 minus 4 into 2 into 1 8 plus 4 into 1 square 4 e power 2x plus y
plus 4 plus 4 8 minus 8 0 ஆயிரும் இல்லையா? அப்போ 1 by 0 e power 2x plus y indeterminate. 1 by 0 வந்துட்டு அப்படின்னு சொன்னாலே அந்த கேஸ் என்னவா மாறிடும்? இன்டிட்டர்மினேட் கேஸா மாறிடும். அப்ப இன்டிட்டர்மினேட் கேஸ்னா நம்ம என்ன செய்யணும்? pi ஈக்குவல் டு என்ன செய்வோம்? ஒரு x ஆல மல்டிப்ளை பண்ணி pi னுடைய டினாமினேட்டரை d ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்போ d ஸ்கொயரை d ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணா 2d 4d d dash 4 d dash மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட். அப்போ d டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 1 into 4d dash அப்போ minus 4d dash. இங்க dங்கிற டேர்மே கிடையாது. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 e power 2x plus y by L'Hopital 2. L'Hopital 2 படி இப்படி. அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா x into 1 by 2d minus 4d dash e power 2x plus y. இப்போ again என்ன செய்யலாம்? replace d by 2 d dash by 1. again one more time எழுதிக்கிறேன். pi equal to x into 1 by 2d minus 4d dash 2d minus 4d dash e power 2x plus y. இப்போ என்ன செய்யலாம்? again replace d equal to d dash to 1. d equal to 2 d dash equal to 1. So pi equal to x 1 by 2 into 2 minus 4 into 1 e power 2x plus y. Again பாருங்க 4 minus 4 0. அப்போ x 1 by 0 e power 2x plus y. Again indeterminate. Again indeterminate. அப்போ once again என்ன செய்யணும்? Therefore by L'Hopital rule pi equal to இப்போ ஏற்கனவே pi செஞ்சு வச்சுக்கோங்களே அது இருக்குல்லையா? இதுதானே pi. இப்போ இந்த pi இன்னொரு x ஆல மல்டிப்ளை பண்ணி இந்த டினாமினேட்டரை இன்னொரு தடவை d ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது இன்னொரு x ஆல மல்டிப்ளை பண்ணா x ஸ்கொயர் ஆயிரும். சரியா? இப்போ இதை ஒரு d ஆல டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். 1 by 2d d டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 அப்போ 2 into 1 minus இங்க d டைம் எதுவுமே கிடையாது. அப்போ இது டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 e power 2x plus y. சிம்பிளா முடிஞ்சிடும். இங்க சப்ஸ்டிடியூஷனுக்கு வேலையே இருக்காது. x ஸ்கொயர் 1 by 2 e power 2x plus y. இங்க டினாமினேட்டர்ல d dash டைம் எதுவுமே இல்லை. அதனால இங்க எதையும் சப்ஸ்டிடியூட் பண்ண அவசியம் கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர். Therefore pi equal to x square by 2 e power 2x plus y. அப்போ total answer எழுதலாமா? Therefore general solution z equal to complementary function plus particular integral. That is z equal to complementary function என்ன கிடைச்சது நமக்கு? f1 y plus 2x x f2 y plus 2x. f1 y plus 2x plus x f2 y plus 2x plus particular integral x square by 2 e power 2x plus y is the required solution. empty solve அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த ப்ராப்ளத்துக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனும் கண்டுபிடிக்கணும், பர்டிகுலர் இன்டெக்ரலும் கண்டுபிடிக்கணும். இன்கேஸ் ரைட் ஹேண்ட் சைடுல ஃபங்க்ஷன் இருந்தா ரைட் ஹேண்ட் சைடில் 0 இருந்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி e power x plus dy டேம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பர்டிகுலர் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதோட டைப் 2 ப்ராப்ளம் முடிச்சுக்கிறோம். அடுத்த டைப் 3 ப்ராப்ளம் நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.